ஹே ஹலோ மை டியர் ஃபேமிலி, நான் பண்ணிக்க பார்க்க போது ஹைவன் அண்ட் குவார்டரில் மேங் ஹேவல்ல சீசன் 2 எபிசோட் நம்ம இன்டர்வியூல பார்க்க போறோம். போன எபிசோட் பார்த்து இந்த எபிசோட் வாங்க அப்புறம் கடவுங்க நல்லா எப்படியும். இன்னைக்கு நம்ம ஸ்பாட்லைட்ல யாத்திரா போறோம். தமிழ் S777 டார்க் டேவி அதுக்குமே NK கௌதம் இவங்கள நம்ம இன்டர்வியூல பார்த்திருக்கோம். வரப்பிறவியில மற்றவங்க நம்ம பார்த்தலாம். சரி நம்ம எபிசோட் போலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ பத்தி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி சொல்லியிருப்பாங்க தெரியுமா. அங்க ஆரம்பிக்கிறா அவரும் ஆமா அப்புறம் நீ சின்ன வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு போறதுல இவ்வளவு கஷ்டம் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் சொல்லப்ப ஆமான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவனும் கணக்குல விட்டு இவ்வளவு நீ கஷ்டப்பட்டு வெறும் இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வந்திருக்காரு. எனக்கு என்ன தெரியும்னா சின்னவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கன்னு வருது. அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட இன்ஃபுளுன்ஸ் யார் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கான் பின்னாடியே. அது மட்டும் அவன் ரியல் பேக்ரவுண்ட் என்னன்னா நீ கண்டுபிடிக்கணும். நானே அவன்கிட்ட போயிட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி கொண்டு வர சொல்லி அவங்க சொல்லப்பற நீ ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கணும். அது என்ன நீ வெறும் நாயிட்டான் லீ ஃபேமிலி தான் உன்னை சின்ன வயசுல வளர்த்தாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க ஒன்னு மட்டும் வளர்க்கல ஒன்னு போல நிறைய பேர் நாங்க வளர்த்துருக்கோம். நீ மட்டும் என்ன இப்ப டிசப்பாயிண்ட் பண்ணினா அதுக்கப்புறம் நீ இருக்கிற இடமே எல்லாம் போயிடும் சொல்லி அவனும் மிரட்டேன். சரி இப்ப நீ போலாம். அதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் உடனடியா வந்து சொல்லி அவனும் சொல்லி அனுப்பிவிட அவங்களையும். அதுக்கப்புறம் நீ நைட் டைம் நம்ம ஹீரோ வீட்டுக்கும் நம்ம வாங்க வந்துட அவங்க குளிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவும் அம்மாவோட ட்ரெஸ் கொஞ்சம் கிடைச்சிச்சு அதை வெளியே வச்சுட்டு போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அவங்க தேங்க்யூ சொல்றாங்க. அம்மாக்கு என்ன பிடிக்காது. அது மட்டும் இல்லாம அப்பா என்ன சொந்த அப்பாவே இல்லை. அப்படி இருக்கப்போ இல்ல இப்படி நினைச்சு எனக்கு அதோட இப்ப எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கான். சின்ன கிட்ட எப்படி இவ்வளவு பண்ண வந்துச்சுன்னு தெரியல. ஆனா அவங்க ஃபேமிலி ஒரு ஃப்ரூட்ஸ் தான் விற்கிறாங்க. இதை நிச்சயமா கிரைம் பண்ணியே கொண்டு வந்திருப்பான்னு சொல்லி அவங்க வச்சிருக்கப்படியே இப்ப நானும் வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம சின்னவனுக்கு என்ன நல்லா ட்ரீட் பண்றாரு. அதோ அவரும் எங்க தான் இருக்காரு. இப்ப மட்டும் ஆக்சிடென்ட் வச்சு கிரைம் பண்ணிட்டு உள்ள போனா நிச்சயமா அவருக்காக நான் நிப்பேன்னு சொல்லி அவனும் நினைச்சிருக்கப்படியே அவங்களும் குளிச்சு முடிச்சிட்டு வெள்ளாந்துற நம்ம ஹீரோ அவங்க பார்த்தோன்னே சரி நான் அவங்களுக்கு ரூம்ல ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது என்னன்னு நம்ம அப்பா ரூம்ல பார்த்து தூங்க போறீங்க. இது என் ரூம் பக்கத்துல இருக்கனால நீங்க ஏதாச்சும் உருவினா எனக்கு கூப்பிடுங்க சொல்லப்பற அவன் நம்ம ஹீரோ சட்டையை பிடிச்சிட்டு என்னை விட்டு போவாதீங்க தயவு செஞ்சு தனியா விட்டாதீங்க சொல்லி அவங்களும் நான் வேணுமா உங்க ரூம்லயே நான் கீழே படுத்துக்கிறேன் தயவு செஞ்சு என்ன விடுங்க சொல்லி அவங்க கேட்க போறேன். நம்ம ஹீரோ சரின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா சிம்பிளிங்ஸுக்கு ஒன்னா தூங்கலாம் அவ்வளோ போய் பிரச்சனையில சொல்லி ஹீரோ தூங்கிட்டு அப்புறம் இதெல்லாம் பார்த்து ஒரு நாவல வர கதை மாட்டேன் எல்லாருமே கூட இப்ப எதுவும் கனவுலாம் இல்லை. அதோட எனக்கு சொந்தமா தங்கச்சி இருக்கான்னு சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு தூங்க. அதுக்கப்புறம் அடுத்த காலைல நம்ம சுவானா காமிக்கிறோம். சுவானும் அந்த ட்ரியான் சிட்டிக்கு வந்து அவங்களும் வந்ததுக்கப்புறம் அவங்க இந்த சிட்டிக்காக உங்களை வரவேற்க வந்திருக்கேன் வாங்க உங்க இடத்த காமிக்க சொல்லி அவங்களும் கூட்டிட்டு போய் இடத்த காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படி காமிக்க போல அங்கண்ட ஒருத்தனும் பிலிம் சிட்டிக்கா ட்ரியான் சிட்டியா தேர்ந்தெடுத்துக்கான்னு சொல்லி அப்படின்னு நம்ம தாத்தாக்கு மெசேஜ் போற இவ பேரு மறந்து போயிட்டேன். அதனால இவங்க தெரிஞ்ச கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அவரும் நல்ல பண்ணிக்க தம்பி சொல்லி நான் உங்க பண்ணிட்டு அப்புறம் மெசேஜ் போட்டு பிலிம் சிட்டிக்கா ட்ரியான் சிட்டி தான் தேர்ந்தெடுத்துக்காங்களா. அதனால உடனே போயிட்டு அந்த இடத்துல எவ்வளவு லேண்ட ஒன்றும் வாங்க முடியுமோ அவ்வளவு வேகமா வாங்கிடு. ஏன்னா நம்ம விற்க போற அதிகமா ப்ராஃபிட் நம்ம விற்கலாம் சொல்லி அவரும் வச்சுட்டு சொல்ல போறேன். ஓகே பாஸ் அவன் சொல்லிட்டு போவேன். மிஸ்டர் ஏன் நான் நிச்சயமா உங்கள்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல. ஏன்னா நான் வெறும் உங்க இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி பணம்னா சம்பாதிக்கிறேன். இது நிச்சயம் நீங்க மனசை வச்சுக்க மாட்டீங்கன்னா நினைக்க சொல்லி அவனு நினைச்சிருக்க போறேன். அந்த PM போனை போட்டு ஊருக்கே சொல்ல அந்த ட்ரியான் சிட்டி பிலிம் சிட்டிக்கான பேஸ்ன்னு அதை கேட்டு எல்லா பண்ண கொள்ளணும். உடனே அங்க போய் நிலத்தை அவங்க சொல்லி கிளம்பி போறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ காமிச்சு நம்ம ஹீரோவும் இந்த தர்பூசணியில யாருமே பார்க்கல போல. அதனால எல்லாம் அழுவி பிடிச்சு நம்ம ஹீரோ நினைச்சிருக்கப்படி நம்ம சுவானும் போனை போட்டு நான் இப்ப நடக்கும் நினைச்ச பக்கல நம்ம ட்ரியான் சிட்டில பிலிம் சிட்டிக்கான பேஸை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம்ல. அதை பற்றி விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு. அதனால எல்லாம் லேண்ட் வாங்கினால இந்த ட்ரியான் சிட்டி இருக்க லேண்ட் வேலை ஸ்கைராக்கெட் லெவலுக்கு அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி அவங்க புலம்பிட்டு இருக்க போற நம்ம ஹீரோவும் லேண்டை விட அதிகமாயிடுச்சு நம்ம எல்லாத்தையும் வாங்கலாம் எவ்வளவு பணம் வேணும் கொடுக்கலாம் சொல்ல போற அவங்களும் ஐயோ இங்க ஸ்கிரீன்ல கொஞ்சம் கம்மியா இருக்க போல நீங்க என்ன சொன்னீங்க கொஞ்சம் திருப்பி சமயம் கேட்க போற. ஓ நான் சொன்ன அவங்க புரியல நினைக்கிறேன். அவங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை பணத்தை நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா எல்லாம் எந்த பிரச்சனை சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயும் பணம் செலவு பண்ணக்கூடிய இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி நினைச்சிருக்கான். நம்ம ஹீரோ பணம் அனுப்ப போற சிஸ்டமும் அனுப்ப முடியாது வந்தது. ஏன்னா நம்ம ஹீரோ பிலிம் சிட்டியோட அந்த கம்பெனி கம்ப்யூட்டர் அதனால அதை பாரு ஹீரோ சிஸ்டம் தப்பா நினைச்சிச்சு போல. சுவாண்டா அந்த பிலிம் சிட்டிக்கான ஓனர். ஆனா என்ன இது ஓனரா கன்சிடர் பண்றதுன்னு ஹீரோவும் சுவானோட அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஹீரோ பண்ணிட்டேன் கூட சிஸ்டம் ஹீரோ மணி லாண்டரிங் பண்ணா சொல்லி மாட்டி விடுற. நம்ம ஹீரோ என்ன மணி லாண்டரிங்கா அப்புறம் இப்படிக்கு சுவானுக்கு பணம் அனுப்ப இம்பாசிபிளா இருக்கு. நான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க ஹீரோ வச்சிருக்கப்படி பக்கம் நம்ம வாங்க பாக்குறேன். நான் வேணும் வாங்க அக்கௌண்ட்டுக்கு பணத்தை நம்பி விட்டு வாங்க ஏதாச்சும் நான் உதவி செய்யற மட்டும் பண்ணிட்டேன். அப்படி பண்ணா இது வெறும் டாஸ்க மட்டும் முடிக்க மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பெரிய கேஷ் பேக்கி கொண்டு வரும். அதோட இதை வச்சு ஒரே கலர் 2 மாங்க கூட பண்ணலாம் சொல்லி நம்ம ஹீரோவும் நினைச்சிருக்கப்படி நம்ம வாங்கும். என்னன்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்டா போன பேசியிருக்க கேட்கப்போற ஹீரோவும் ஆமா நான் கூஸ் ஃபோன் கூட பேசியிருந்தேன். அவங்க கூட என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிறேன்னு சொல்லி கேட்டாங்க. நான் அதை பற்றி ஓச்சிட்டு இருக்கமான்னு சொல்ல போற அவங்க ஆனா தலையில மாவு அடிக்கலாம் அதுக்கு இந்த அளவுக்கு அழிப்பீங்களானா. ஏன்னா அவங்க ஒரு பிக் செலிபிரிட்டி அப்படி இருக்க போற அவங்க இப்பனா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக ஆசைப்படுறவங்க சொல்லி நம்ம வாங்க நம்ம ஹீரோ கலாச்சிட்டு இருக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன். அது என்னன்னா குவான் வந்து பிலிம் டெலிவிஷன் பேஸ் ஒன்று உருவாக்க தெரியுமா. அது ட்ரியான் சிட்டில கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்க போற உன்னோட அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் இருக்குல்ல இதை நீ வச்சு பாக்கெட் பண்ணி உன்னை சம்பாதிக்கணும்னு சொல்ல போற
என்னென்ன சொல்றேன் எனக்கு உங்க புரியல கொஞ்சம் புரிய மட்டும் சொல்ல முடியும் சொல்லி அவங்க கேட்கப்ப நம்ம ஹீரோவும் இங்க பாட்டி நம்ம இங்க இருக்க எல்லா லேண்டையும் வாங்கணும்னா சப்போஸ் டிஎன் சிட்டியில கன்ஃபார்ம் பண்ண இந்த அம்மா ஊரே கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நம்ம இது அதிகமான விலைக்கு அவங்க விட்டு நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். அப்படி இல்லாம டிஎன் சிட்டி கன்ஃபார்ம் பண்ணாம கூட நிச்சயமா நிறைய பேர் அந்த டிஎன் சிட்டிக்காக வருவாங்க. அப்படி இருக்கப்ப நம்ம இந்த இடத்த நம்ம ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸா மாத்திடலாம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த ஊரை வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்படி இருக்கப்ப நமக்கு நிறைய லாபம் நிச்சயமா கிடைக்கும். அதனால இது உன்னோட லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லி அவங்க சொல்லப்ப நான் இப்ப வச்சுக்க பணம் எல்லாமே சின்ன ஒன்னோட. அதனால எனக்கு பிடிக்க எந்த பணமும் என் கையில இல்ல. அதனால என்ன சொந்த விஷயத்தை கூட நான் பாத்துக்க முடியும் நிம்மதியில இருக்கேன். நான் இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணா நிச்சயமா என் கையில நிறைய காசு தங்கும் சொல்லி அவங்க நினைச்சிட்டு ஆனா எனக்கு நீங்க சொன்ன சரிதான்னு தோணுது. அதனால நான் போயிட்டு உடனே கவர்மெண்ட்காரங்கிட்ட பேசி நான் மற்ற விஷயம் பார்க்க சொல்லி அவங்க சொல்லிட்டு கிளம்ப நம்ம ஹீரோ அப்படி பாத்துருக்கப்போ நிறைய காலில் வந்து அந்த காரை எல்லாம் பாத்துருக்கப்படி எனக்கு காலில் ஒரு பொண்ணு இறங்கி ஏன்னா அந்த ஊர்ல ரோடு கூட சரியில்லைன்னு சொல்லி அவங்க இறங்கிட்டு நிச்சயமா நீங்க சின்ன ஓனா இருக்கணும். நம்ம ஹீரோ நீங்க யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியும் கேட்க போறேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க என்ன பேர் லின்சியோவா நம்ம ஹீரோட ரெண்டாவது மீட் பண்றோம் சொல்ல நம்ம ஹீரோ ரெண்டாவது மீட் பண்ண நான் இதுக்கு முன்னாடி பார்த்து கிடையாது சொல்லி நம்ம ஹீரோ மனசு நினைச்சிருக்க போறேன். கொஞ்சம் நீங்க யாரும் கொஞ்சம் புரியமாட்டு சொல்ல முடியும் ஏன்னா கொஞ்சம் ஞாபகம் மறந்து இருக்குன்னு சொல்ல போறேன். அவங்களும் என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்ன சரியா பாருங்க என்ன அந்த காரு சிவமலுக்கு அப்புறம் நான் என் அண்ணன் கூட வந்தேன்னு சொல்லி நம்ம அவங்க சொல்ல போறேன். நம்ம ஹீரோ அப்படியா இப்பறமே கொஞ்சம் ஞாபகம் வருது அன்னைக்கு நீயும் இருந்தாங்க இவன் நடிக்கிறாரா இல்லாட்டி நிஜமா அவங்க மறந்து போச்சான்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்க போறேன். சரி நீங்க இருக்க இங்க வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க போறேன். அவங்களும் சரி இப்ப நான் வந்த விருந்தாளி வெளியே நிக்கப்பீங்களா கொஞ்சம் உள்ளுக்கு போற முடியுமா சொல்லி அவங்க கேட்க நம்ம ஹீரோ சுட்டி முட்டி எல்லாம் பார்த்துருக்கா பார்த்தோன்னே சரி உள்ள வாங்க ஆனா பாடி காசம் வெளியே நின்னுங்க அதோட இங்க இருக்க எந்த செடியும் நீங்க மிடிச்சு போடுறீங்க அதுக்கப்புறம் நான் உங்க மிடிச்சிடுவோம் சொல்லி ஹீரோ மிரட்டிட்டு போவேன். சரி இப்ப சொல்லுங்க நீங்க இருக்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க அதுவா நீங்க பண்ணக்கூடிய ஸ்கேமுக்கு அவரான்னு சொல்லி சொல்லப்படும். ஹீரோ சாக்க அவரா என்ன ஸ்கேமானு மிஸ்டியான் நீங்க நடிக்க தேவையில்லை ஏன்னா நீங்க மற்றவங்களும் ஏமாற்ற மாட்டோம் என்ன ஏமாற்ற முடியாது. நீங்க $100 பில்லியன் பிலிம் அண்ட் டெலிவிஷன் பேசிக்காக இன்வெஸ்ட் பண்ண சொல்லி ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதோட அந்த பிசினஸ் நீங்க ஒரு தொடக்க கம்பெனி கிட்ட கொடுத்தீங்க. என்னன்னா சிவன் நல்ல ஒரு ஆக்டர்ஸாவே இருந்தாலுமே கூட அவங்களுக்கு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒண்ணுமே தெரியாது. இப்ப அந்த பிலிம் பேஸ்க்கான நியூஸ் லீக் ஆன அத்தனை நிறைய பேர் ஏன் சிட்டில நிலத்தை அவங்க வந்துட்டாங்க ஏன் சிட்டில கூட நிலத்தை கூட அடுக்க வச்சு இங்க வாங்க வந்திருக்காங்க கூட. அதோட இல்ல உங்களோட பிளான் தானே நீங்க இப்ப சிட்டில அடுக்க வச்சுக்க எல்லா நிலத்தையும் நீங்க உங்க கைக்குள்ள கொண்டு வர போறீங்க தானே. இப்ப சொல்ல போன ஹீரோவும் அப்படியா இதெல்லாம் பிளான் போட்டு நம்ம ஹீரோ முடிச்சிட்டு இருக்கேன். சரி நான் இப்ப பன்னெண்டாவே வச்சுங்க அப்ப நான் இருக்க போறேன் நீங்க என்ன பார்க்க ஏன் வந்திருக்கீங்க எனக்கு வாய்ப்பே இல்லை. நான் அவர் போட்ட எல்லா பிளானையும் நான் சொன்னாலும் கூட அவர் மூஞ்ச எந்த ஒரு ரியாசனுமே இல்லை. இதனால என்ன அண்ணன் எவனோ ஒரு பிளான்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட பிளான்ல அப்படியே நிப்பாட்டிட்டானா அதனால இல்லை எனக்கு எந்த ஒரு சர்ப்ரைஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கோம். நம்ம ஹீரோவும் நிச்சயமா இந்த பொண்ணு என்ன எதிரியா இருக்க மாட்டான் சொல்லி ஹீரோ வில்லத்தன் நினைச்சிருக்கேன். அதுக்கு அவங்களும் நான் எடுக்க அவங்க வந்திருக்கேன் லீ ஃபேமிலி அவங்க கூட கொலாபரேஷன் வச்சுக்க ஆசைப்படுறாங்க சொல்லி அவங்க சொல்ல அப்படின்னு பேசிருக்க அப்புறம் சைட்ல சொன்னு கேட்கிறேன். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தங்கச்சாங்கன்னு படிட்டு இருக்கேன் நான் உள்ள ஒரு சொல்லிருக்காங்க உட மட்டும் சொல்லி அவங்க தங்கச்சி வம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கையை இறங்குனா ஒழுங்கா என் தங்கச்சி என்ன சொல்ல போறேன் பாடிக்கப்படும் அந்த பாடிகார்டும் நம்ம அவங்கள மேடம் பார்க்க அவங்க தைய திருப்பிக்கிறாங்க. நான் நினைச்ச பாக்கல நம்ம தங்கச்சிக்கு இவ்வளவு கோவப்படுவான்னு ஆனா இப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லி அவங்க நடிச்சிருக்க போறேன். நம்ம ஹீரோ கோவமாயே அந்த பாடிகார்ட்ட மூஞ்சில கைய வச்சு தூக்கி போட்டுற அதை பார்த்து ஜியாராவும் அந்த பாடிகா சீரா சாக்காவ என்ன விதமான ஜோக் இது இவன் வெறும் பொம்பளை பிடிக்கணும்னு சொன்னீங்க என்கிட்ட ஆனா என்னோட ஃபேமிலி சென்டர் ரிட்டையர்டு ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் சோல்ஜரியே வெறும் அசால்ட்டை தோக்கடிச்சிட்டானா. நம்ம எந்த அளவுக்கு வெல்ட்டியா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம பாடி வீக் ஆகிட்டே போவோம். ஏன் என் அண்ணன் சடன் குண்டூசி பட்டா கூட பூமிக்கு நாக்கு குடிச்சிட்டு இருப்பானே இவரை பாட்ட ஒரு சூப்பர் சைன் மட்டும் தெரியும் சொல்லி அவங்க நினைச்சிருக்க போறே இவரை உண்மையான ஆம்பல் அது மட்டும் இல்லாம இவங்கள போற பசங்களை எனக்கு பிடிக்கும் சொல்லி நினைச்சிருக்கேன். நம்ம ஹீரோக்கு அப்படியே அவங்ககிட்ட பாண்டிங் ஆயிடுது. அப்பனா இதை நீங்க பேசக்கூடிய பிசினஸ் கொலாபரேஷன் என்னோட வீட்டுல வந்து என்னோட ஃபேமிலி நீங்க இப்படி பண்றாரு அப்படி சொல்ல போற ஆனா யாருன்னு கேக்குறாங்க தங்கச்சியும் லிங் ஜியாலா நீங்க பிசினஸ் பேசிக்காம நீங்க வந்தீங்க ஆனா உங்களுக்கு அதுல எந்த ப்ரொஃபஷனலிசமும் உங்களுக்கு இல்ல போல இல்ல. இவங்களை பார்த்தா என்னோட சின்ன பொண்ணா தெரியுறாங்க ஆனா பிசினஸுக்காக வந்திருக்காங்களே எவ்வளவு இம்ப்ரெசிவா இருக்குன்னு சொல்லி அவங்க தங்கச்சி நினைச்சிட்டு இருக்கேன். இந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் என் அண்ணன் தான் வெடி பண்ணா அதனால இவங்க ஒழுங்கா பேச்சே கேட்க மாட்டாங்க சொல்லி அவங்களும் ஒரு பொய்ய சொல்ல அதோட இனிமேல் நம்ம பண்ணாதீங்க அதோட நம்ம இனிமேல் பிசினஸ் கொலாபரேஷன் பத்தி பேச வேணாம் சொல்லி மேல் சொல்லப்படி என்ன எப்படியே பேசுவீங்க அவங்க பொண்ணுக்குள்ள ஹலோ என்னோட பேரை வாங்க சொல்லி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்கள ஹலோ என்ன பேர லின் ஜியோலா சொல்லப்பட அவங்களும் சரி உங்க வயசு என்ன எனக்கு 18 ஆச்சுன்னு சொல்லப்பட எனக்கு 18 சரி உங்க டேட்டா பர்த் என்ன அதுவா என் டேட்டா பர்த் வந்து ஜூன் 29 எனக்கு ஜூன் 29 என் பர்த்டே எவ்வளவு சேமா இருக்கு டேட்டா பத்தி சொல்லி இருக்கப்பட அதோட நம்ம ஹீரோ என்ன இந்த பொண்ணுங்க நான் இருக்கலே மந்திரிச்சுக்கலாம் சொல்லி ஹீரோ முடிச்சிருக்கப்பட அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்னமோ முடிச்சிட்டு இருக்கா
இது பேர் நல்லாவே எனக்கு தெரியும், சின்ன வயசுல உருக்கி விட்டு சாவடிப்பாங்க. ஆனா இப்ப மறந்து போச்சு பேர். உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பண்ணி பேருங்க சொல்லி நம்ம பிஹெச் வாய்ஸ் சொல்ல என்ன ஃப்ளோல வருது. அதுக்கப்புறம் அவங்களும் குசு குசு பேசிட்டு அப்புறம் நம்ம தங்கச்சி வந்துட்டு ஆனா நான் நினைச்சு கூட பார்க்கல நீ எவ்வளவு இம்ப்ரெசிவான ஆளுன்னு. எனக்கு ஏதாவது ஜியோ சொன்னா கூட எனக்கு தெரிஞ்சு வந்துச்சுன்னு சொல்லப்பட ஆமாமா நான் உன் அண்ணன் ரொம்பவும் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோ அவனையும் பாராட்டிட்டு இருக்கேன். நான் வெறும் உங்களை அப்படியே சின்ன பார்த்த மட்டும் பேசினேன், அதுக்கு நீங்க இவ்வளவு தற்பெருமை அடிச்சிட்டு இருக்கீங்க சொல்லி நம்ம தங்கச்சி ஹீரோ கிண்ட அடிச்சிருக்கேன். நம்ம ஜியாலாவும் சின்னவனுக்கும் தங்கச்சிக்கு ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்குன்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. பில்லியன்ஸ் ஆஃப் நெட்வொர்க் வச்சக்கூடிய சின்னவன் இப்படி மலை பிரதேசங்க நடுவுல ஒரு வில்லேஜ்ல வாழ வந்திருக்காருன்னா ஒரு மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு மனசை உலகத்தை இருக்காங்கன்னு நினைச்சா நான் நம்ப கூட முடியலன்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க. அதோட இவருக்கு பின்னாடி நிறைய சீக்கிரம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு அவங்க பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஏற ஆரம்பிக்குது. அப்படி நேற்று காமிச்சா ஏன்னா நீ இங்க என் வீட்டை தங்கணுமா, ஏன்னா விளையாண்டுட்டு இருக்கியா, நீ வெறும் பிசினஸ் பேசுறதுக்காக மட்டும் வந்திருக்க, அதை தவிர நம்மளுக்குள்ள அவ்வளவு ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்ல, உங்க இங்க ஓடி போயிரு சொல்லி துரத்தி விட இல்ல நான் வில்லேஜ் வாழ்க்கை நான் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசைப்படுறேன், அது மட்டும் இல்லாம நான் உங்க தங்கச்சி கூட விளையாட ஆசைப்படுறேன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கா. தங்கச்சி வந்து ஆமா நான் அவங்க என் கூட விளையாட ஆசைப்படுறாங்கன்னா அதான் என் தங்க ஊர்னா சொல்லி அவங்களும் நம்ம ஹீரோ பாவம் பார்க்க நம்ம ஹீரோ சரி இன்னைக்கு ஒரு நாள் தான் தங்கி போன்னு சொல்லி துரத்தி விட்டுறான். ஏன்னா வில்லேஜ்ல தங்கணுமா, வில்லேஜ் லைஃப்னா இப்படி இருக்கும் கூட உனக்கு தெரியாதப்ப வில்லேஜ்ல ஒன்று தங்கி இருக்கேன், அப்படி இருக்கப்பறம் உனக்கே வில்லேஜ்னா என்ன தெரிஞ்ச நீயே கொஞ்ச நாள் ஊரோட்டு ஓடிடுவேன் அப்படின்னு பாக்குறான் போறேன்னு சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு போற அவங்க நான் சின்னவன் கூட நெருங்க பழகி அவனை பற்றியான சீக்கிரத்தெல்லாம் வெளில கொண்டு வரப்போன்னு சொல்லி அவங்க மனசுல நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ படுத்துட்டு இருக்கப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசி நம்ம ஹீரோ தூங்க பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோவும் நான் இப்ப அவங்க கூட கொலாபரேஷன் வச்சிருக்கேன், இதெல்லாம் எந்த பிரச்சனை வராம இருந்தாலுமே கூட நான் சில விஷயத்த லின் ஃபேமிலி வச்சு பண்ணிட்டு அது யாருக்கும் தேவை இருந்துடலாம். அதோட லின் ஃபேமிலி அவங்களோட ஒரு பொண்ணை அனுப்பி விட்டுருக்காங்க. அப்படி இருக்கப்பறம் என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இவளோட அண்ணே நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு நினைச்சு விட்டுருக்கான்னு சொல்லி அப்புறம் நம்ம ஹீரோ சரி இப்படி மறந்துடல, ஏன்னா இதுக்கு முன்னே இங்க வியடா போயிட்டு இருக்கு, பஸ் நம்ம தூங்கலாம் சொல்லி ஹீரோ தூங்குறான். இவங்க தொல்லை தாங்க முல்ல சாமி கட்டிக்கிட்டே இருக்காங்க சொல்லி ஹீரோ தலைவனியை காடுல வச்சு தூங்கிட்டேன். காலங்கட்ட நம்ம ஹீரோ என்னடா காலங்கட்டில் எவ்வளோ சவுண்ட் இப்படி போறான்னு சொல்லி கேட்கறப்போ நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு சின்ன நீங்க எந்திரிச்சிங்களா கொஞ்சம் வெளில வர முடியாது கேட்க நம்ம ஹீரோ வெளில வந்து பார்த்தா என்ன நடக்குறீங்க, ஏன்னா உன ஒரு நாள் நைட் தங்க விட்டு என் வீட்டை மட்டும் அழிச்சிருவா போல சொல்லி ஹீரோ கேட்க போறேன். அவங்களும் நான் அழிக்கலாம் இல்ல வெறும் எனக்கு பிடிச்ச மட்டும் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றேன்னு சொல்லி அவங்க காமிச்சா உங்க வீட்டுல இருக்க பண்ணிலாம் அவங்க சரியாம வளர்த்தீங்க, அதுக்காக பண்ணிக்க தனி ரூமே காட்டி வந்திருக்கேன் சொல்லி பண்ணிக்கு ரூமே காமிக்க அதுக்கப்புறம் ஹீரோவும் இல்ல அப்புறம் சாக்காயிட்டா பணக்காரங்க வரக்கூடிய வாழ்க்கையை என்னடா வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி மனசு நினைச்சிருக்கு. அப்படி சரி அது மட்டும் உங்ககிட்ட இன்னும் காமிக்க சொல்லி அவங்க ரூமை காமிச்சா அது வேற லெவல்ல இருக்கு. அவன் தங்கச்சியும் என்ன எந்திரிச்சிட்டு நீ எப்படி இடம் நல்லா இருக்காங்க ஹீரோவும் நீயும் கூட்டான்னு சொல்லி நினைச்சிருக்க. அப்படி அதுக்கும் நான் இது அப்படி பண்ண போறேன் அங்க இப்படி பண்ண போறேன்னு சொல்லி அவங்களும் அடுத்த பிளான் சொல்லிட்டு இருக்கப்ப இவளை உள்ள விட்டுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கேன். ஏன் என் அப்பா அம்மா இப்ப வீட்டுக்கு வந்தா அவங்க கூட என்னடா பண்ணி வச்சிருக்க வீட்டுன்னு சொல்லி என்னடா திட்டுவாங்க. அப்படி நம்ம ஹீரோ நடிச்சிருக்கப்படி வெளில செக்யூரிட்டி போனை போட்டு நம்ம லின் அந்த அண்ணனுக்கு போனை போட்டு இங்கே ஜியோவை நல்லாவே சின்னவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அது மட்டும் பிசினஸ் கொலாபரேஷன் படி சின்னவன் ஓச்சிட்டு இருக்கான்னு சொல்ல போற அவனும் சரி சரி அங்கேருந்து எல்லாம் விசிட்டி பார்த்துக்கோ, அது மட்டும் இல்லாம என் தங்கச்சி மேலே கண்ணை வச்சுக்க சொல்லி அவனு போனை கட் பண்ணிட்டு என்ன எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்க சொல்லப்போற ஆமா எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கேன், நீங்க சொன்ன மட்டும் சின்னவன் அழுகல மயங்கிடுவானுக்காக என் தங்கச்சி அவனுக்காக அனுப்பி விட்டுருக்கேன். இது அவ்வளவு பெரிய விஷயமே இல்லை, லின் ஃபேமிலி சென்ற ஒரு ஏன்னா நீ ஒரு மீன் தோண்டில இருக்க பொரிய தங்கச்சி யூஸ் பண்ணி மீன் பிடிக்க ஆசைப்படுறேன். மிஸ்டர் யான் எல்லாமே அவர் பிளான் பண்ற பொண்ணு நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா லின் ஃபேமிலி லீ ஃபேமிலி ஒன்னா சேர்ந்து அவர் ட்ரோக்கா பண்ண போறாங்கன்னு அவர் எதிர்பார்க்கவே மாட்டாரு. அது மட்டும் இல்லாம நிச்சயமா இதை பத்தி அவர் ரொம்பவும் கஷ்டப்படுறோம் சொல்ல போற அவரும் ஆமா நீங்க சொல்ல கரெக்டா சொல்ல போற அவங்களும் சரி இப்ப பிளான் ஸ்மூத்தா போனோம் நானும் அங்க போன சொல்ல போறேன். ஏன்னா அதுக்குள்ள போறீங்களா வேணுமா இந்த ஒயினை குடிங்களா ரொம்ப டேஸ்டாக சொல்ல போறேன். ஓ அப்படியே ஒயின்ல நல்லா தான் இருக்கும், ஆனா எனக்கு இதோட ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பார்த்து முடிச்சவங்க இல்லை பேசிக்கலாம் சொல்லி அவங்க சொல்லிட்டு போ சரின்னு சொல்லி அவனும் சொல்றான். அவங்களும் போக போறியே மிஸ்டர் யானும் இந்த லின்னும் ஒரே மாட்டம் இருந்தாங்கன்னா நிச்சயமா மிஸ்டர் யான் என்னோட அழகுனுங்க வழியில உந்துருவாரு, ஏன்னா அவர் என் அழகுல மயங்காரு யாருமே இல்லை சொல்லி அவங்களும் சொல்லிட்டு போக போற இந்த எபிசோடுக்கு எந்த கடை போட்டுடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதோட நம்ம வீடியோ கொஞ்சம் விட்டு வர காரணம் என்னன்னா இங்கே கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் நைட்டு 7 மணிக்கு மேலே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்பேன், அப்படி இருக்கப்போ அந்த நேரத்துக்கு அடுத்த மழை பெஞ்சு போது அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால தான் வீடியோவை லைட்டாக நான் யாரும் மனசில் வச்சுக்கிறீங்க, ஏன்னா மழை இல்லாமல் இருந்தால் நானே வீடியோ போட்டுருவேன். சரி நம்ம இன்னைக்கு வளவன் பேசி இந்த வீடியோவை இப்படி வீணாக்காம டேட்டா எபிசோட் எந்த போட்டலாமா. நாங்கள் வியச்சனிங் பார்த்துக்கு வியச் வாய்ஸ் சியூ டெக் பாபே அடுத்துள்ள சந்திக்கலாம்.